அந்த ஊர்ல போய் கேட்டா, இந்த ஊர்ல யாருங்க நல்ல குணமுள்ள பிள்ளைன்னா மரியாள் தாங்க. ரொம்ப அமைதியான பெண், சாந்தமா பேசுவா, எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பான், யாரையும் காயப்படுத்த மாட்டாள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமுள்ள பிள்ளை அப்படின்னு அவருடைய நல் குணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ஆண்டு தெரிந்தெடுத்திருப்பார். அப்போ உங்களை குறித்து ஆண்டு சாட்சி சொல்லணும்ல, என்னுடைய மகள் நல் குணசாலி, நல்ல குணங்கள் என் மகளுக்குள்ள இருக்குது, அதனால இந்த மகளோட நான் இருக்கிறேன்னு சொல்லணும்ல. சண்டை போடுறது, முறுமுறுக்கிறது, எப்பவும் அந்த அடுத்த ஆளை பற்றி பேசுறது, சுயநலமாகவே இருப்பது, இந்த மாதிரிலாம் இருந்த ஆண்டவர் எப்படிங்க உங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ நற்குணசாலியா இருக்கணும். ஆண்டவரை குணசாலியான ஒரு பெண்ணா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு தான் என்னை உண்டாக்கிறீங்க, ஸ்பெஷலா என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் என் பெற்றோருக்கு, என் கணவருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சாட்சியா இருந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்றீங்களா? இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி சுபாவத்தை